மாண்புமிகு முதல்வர் மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரசாங்க சார்ந்த இலவச பஸ்ஸுகள் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில இடங்களில் கிராமங்களில் உட்கிராமம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக பஸ்ஸே இல்லை, அதெல்லாம் பஸ் விட்டுருக்காங்க. ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் மிஸ்டர் அண்ணன் ஜோசப் விஜய் அண்ணனுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் வந்து, இப்போ இந்திய குடிமகன் மேலே எல்லாருக்குமே கடன் இருக்கும். நம்ம அடைக்க முடியாத சொல்லி நம்ம இருக்கோம். ஆமாவா இல்லையா? நம்ம வாங்கின கடனையும் அடைக்க முடியல, கவர்மெண்ட் வாங்கின கடன் நம்ம எப்படி அடைக்க முடியும்? அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசாங்கத்துக்கு தேவையான சில விஷயங்கள் எப்படின்னாக்கா, இப்போ வந்து பாருங்க, அரசாங்க பேருந்தில் நீங்கள் பயணிக்கலாம். தனியார் பேருந்தில் பயணிக்கிறத விட தனியார நம்ம வந்து தனியாக நம்ம காரில் போகிறோம், அந்த மாதிரி அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நம்ம வந்து அரசாங்க பேருந்துகளுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்குற சப்போர்ட்டிங் இதுதான். இதில் பாருங்கள், நான் அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நான் எங்கே போனான்னு அரசாங்க பேருந்து தான் போகிறேன். இது மாதிரி இந்திய குடிமகன் நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க எல்லாரும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும், அதுவும் நஷ்டத்தில் சந்திக்க மாட்டாங்க. சில உட்கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்லாம் விட்டுருக்காங்க, அதெல்லாம் வந்து நஷ்டம் போயிட்டுருக்கு. சில கிராமத்தில் வந்து பஸ் விட்டுருக்காங்க, அதில் வந்து எம்டியாக தான் போயிட்டு, நான் பார்த்தேன், கண்குள்ளே பார்த்தேன், எம்டியாக தான் போயிட்டுருக்கு. அந்த பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளே கிடையாது. ஆனால் மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஒரே எண்ணம் தான் அது, மக்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, தனியார் மாதிரி நான் சம்பாதிக்கிறதுக்கு வரல, மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு வந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ரேஷன் கார்டு, ரேஷன் கடைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட அப்படித்தானே, மக்களுக்கு சர்வீஸ் செய்யறதுக்கு தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்தில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டிங் தான். அப்போ அரசாங்க பேருந்துகளை வந்து நம்ம எல்லாருமே தேர்ந்தெடுக்கணும், அதுதான் பயணிக்கணும் அப்படின்னு அன்பான என்னோட வேண்டுகோள். அதுபோக நான் பாருங்க, அரசாங்க பேருந்துல பயணிக்கிறேன், அதுபோக நான் சிம் கார்டு கூட இந்திய குடிமகன் வழியாக்கின பிஎஸ்என்எல் சிம் கார்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா காய்ஸ்? இது மாதிரி எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி காய்ஸ். அண்ணா விஜய் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. நல்லாட்சி தொடரட்டும்.